ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் மிஸ்டர் ஜாக் குருவி கேமிங் தமிழ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஈவில் நன் கேம் பிளே தான். வாழ்க்கையிலேயே முதல் முறையாக ஈவில் நன் ஆடுறேன். இந்த டாக்ஸிக்காரன் வேறு இங்கே இறக்கி விட்டு போயிட்டான். இங்கே பார்த்தா அம்மா ஈவில் நன்னு டே விட்டு போயிட்டான். சோலி முடிஞ்சு. சரி, அது என்ன பேருன்னு கேட்டுச்சு, ஜாக் குருவின்னு கொடுத்தேன். இப்போ வந்து அங்கிட்டு இங்கிட்டுலாம் பார்க்க சொல்லுது. க்ரௌச் பண்ண சொன்னுச்சு, பண்ண சொல்லலையா? இப்போ சொல்லுச்சு, பண்ணிட்டேன். சரி, இப்போ வந்து பயமாக இருக்குது வேறு. அந்த சத்தம் கேட்டுச்சு. சத்தம் கேட்கல, எனக்கு கேட்ட மாதிரி இருந்துச்சு. இது திறக்க முடியல. சரி, நம்ம கதவை திறந்து பார்ப்போம். அவன் எங்கே இருக்கான்னு வேறு தெரில. நிஜமாக பயமாக இருக்குதுங்க. இது என்ன கதவு? எனக்கு குப்பாளுற மரம் இருக்குது. திடீர்னு எங்கேயாவது இந்த அப்படின்னு வந்துடுவாளான்னு பயமாக இருக்குது. இந்த கதவையும் திறக்க முடியல. எங்கே இருக்கிறானே தெரிய மாட்டேங்குது. திடீர்னு படியில் இறங்கி வந்துட்டானா என்ன பண்ணுறதுன்னு தான் பயமாக இருக்குது. சரி, கதவை திறந்து போவோம். முதல் முறையாக ஆடுறேன். இதுக்கு முன்னாடி கேம் பிளே வீடியோலாம் பார்த்துருக்கேன். சரிங்க, எல்லோ கீயும் ஸ்மால் கேபிளும் இருக்கணும். ஸ்மால் கேபிள் இருக்குது. எங்கே எல்லோ கீ இல்லை. அப்படின்னா எல்லோ கீ எங்கிட்டு இருக்குன்னு வேறு தெரில. முதல் முறையாக ஆடுறேன். ஐயோ, அந்த ஃபோட்டோவை தள்ளி விட்டேங்க. அது வேறு வருது, சத்தம் கேட்குது. வந்துச்சுன்னா நம்ம கீழே எகிரி குச்சிடலாம். நார்மலில் தான் வச்சுருக்கேன், ஹார்ட்லலாம் வைக்கிற அளவுக்கு தில் இல்லை. ஓகே, பயமாக இருக்குது. நான் போய் ஒளிஞ்சிக்கிறேன். வரமாட்டான்னு தான் நினைக்கிறேன். என்னடா இது? வராங்க. நான் கூட வரமாட்டான்னு நினச்சேன். வந்து செக் பண்ணி பார்க்குறா. பயமாக இருக்குது. க்ரௌச் பண்ணிக்கிட்டேன். போயிட்டா. சரி, நம்ம போய் பார்ப்போம். எந்த சைடு போனான்னு வேறு தெரில. நம்ம இந்த சைடே போவோம். இங்கேயும் நிற்கிறா. ஐயோ ஐயோ, பயமாக இருக்கே, பயமாக இருக்குது. முதல் முறையாக ஆடுற நண்பர்களே, ரொம்ப பயமாக இருக்குது. சரி, வந்து பார்க்குறா. க்ளோஸ்அப்லேருந்து பார்க்குறா. அந்த சைடு போனால் திரும்பி இந்த சைடு வந்து நின்னா. என்னமோ பண்ணிருக்கிறா. அழுகுறாளா? போயிட்டா. சரி, அவள் வேகமாக போகிற மாதிரி உங்களுக்கு தெரியும். ஒன்றும் இல்லை, 28 நிமிஷம் வீடியோ. அவள் நேரம் பார்த்தீங்கன்னா கீழே என்னமோ தட்டு மாதிரி இருந்துச்சு. அது மேலே ஏறி மிதிச்சிட்டேன். அவள் வேகமாக போகிற மாதிரி தெரியும். அது 28 நிமிஷம் வீடியோ. அப்புறம் ஏன் குரலை கேட்டு உங்களை கழுத்த இருக்க வேணான்னு சொல்லிட்டு தான் 17 நிமிஷத்துக்கு ஃபார்வேர்ட் பண்ணியிருக்கேன். ஃபாஸ்ட் ஃபார்வேர்டு. அதனால் கொஞ்சம் வேகமாக தெரியும். எந்த சைடு போனான்னு வேறு தெரில. திக்கு திக்குன்னு இருக்குது. சரி, நம்ம இந்த சைடு எடுத்துகிட்டு போய் முதல்ல ஜஸ்ட் மிஸ்ஸு அந்த சைடு போகிறா. ஹார்ட் மோடில் போகிற மாதிரியே ஃபீல் ஆகுது. சரி, இப்போ நம்ம மேலே போய் ஃபஸ்ட்டு எலக்ட்ரிசிட்டி ஆன் பண்ணி விட்ருவோம். ஓகே, கரண்ட் வந்துருச்சு. இப்போ இங்கே ஏதாவது இருக்கான்னு பார்ப்போம். இதுவும் இல்லை. என்ன? ஐயோ, சவுண்டு கொடுக்குது. ரேடியோ சத்தம் போடுது. நான் கூட ஓடாதுன்னு நினச்சேன். திடீர்னு சவுண்ட் எஃபெக்ட் கொடுக்குது. அவள் வேறு அப்படின்னு வந்துடுவாளோன்னு பயமாக இருக்குது. வந்துட்டு ரேடியோ போட்டு உடச்சிடுவாளோ சுற்றி வச்சு. வரவே மாட்டேங்கிறா. ரொம்ப நேரமாக காணும். அட வாமா. சரி, வரல. அந்த ரேடியோ ஆஃப் பண்ண முடியுதான்னு பார்த்தா கத்துது வேறு. என்ன அந்த சொத்தப்பல்லு மூக்கி காணும். இனிமேல் நம்ம அவளுக்கு வச்சுருக்க பேர் சொத்தப்பல்லு மூக்கி. ஆஃப் பண்ணிட்டேன். நல்ல வேலை, சவுண்டு குறைஞ்சிருச்சு. இங்கே ஏதாவது இருக்கான்னு பார்ப்போம். எல்லாம் எங்கே இருக்குன்னு வேறு தெரில எனக்கு. சரி, இப்போ எலக்ட்ரிசிட்டி கொடுத்தாச்சு. இந்த டோர்லாம் திறந்து பார்ப்போம் ஏதாவது கிடைக்கலான்னு. காயின்ஸ் கிடைக்கணும், அதுவும் கிடைக்கல. சரி, இந்த சைடு இன்னும் ஃபோட்டோ இருக்குது. இது ஹைட் பண்ணிக்க இடம். ஓகே, முதல் முறையாக ஆடுறேன், அதனால தான்.
இங்கேயே நிற்கிறா. சரி எங்கேயாவது போய் ஒழிஞ்சிக்கலாமா? வந்தால் நம்ம எகிரி உள்ளே குச்சிடுவோம். வரல ஆனாலும் குதிச்சிட்டோம். அங்கேயே நிற்கிறா. சரி இது என்ன அவள் பெட்ரூம் போல். ஏன்னா ட்ராப் டோர் மாதிரி இருக்குது. ட்ராப் டோரே தான். ஓ நம்ம ரூமுக்கு வருது. இங்கே வேறு சத்தம் கேட்டுருச்சே. வருவாள் இப்போ. தான் வராங்க. இங்கேயே வரா. நான் ஐயோ பயமாக இருக்குது. வேறு முதல் முறையாக ஆடுறேன். நான் வந்து பார்க்குறா. ஹை ஸ்பீடில் இங்கேயும் நிற்கிறா. சுற்றி வேற உள்ளே வந்துட்டு போகுது. காணும். போயிட்டா. வெளில போகிறா. கதவை சாத்தி விட்டு போயிட்டா. சரி நம்ம இப்போ அங்கே போய் பார்ப்போம். இது என்னது? என்னமோ புக்கு என்னமோ எழுதி இருக்குது. பை திஸ் ஐட்டமா? இல்லை ஸ்டோர்லையா? பாவீங்களா. சரி என்ன இங்கே இருக்காளான்னு பார்ப்போம். இந்த இடத்துக்கு நான் வந்ததே இல்லை. புதுசாக ஃபீல் ஆகுது. இங்கே இல்லை. இந்த ட்ராப் டோர் ஓப்பன் பண்ணி போவோம். எங்கே பயமாக இருக்குதுங்க. சரி சவுண்டு வேறு கொடுத்துட்டேன். பயமாக இருக்குது. நான் உள்ளே போய் ஒளிஞ்சிக்கிறேன். யாரா இவன் சும்மா ஆவுனா போய் ஒளிஞ்சிக்கிறான்னு நினைக்காதீங்க. பயமாக இருக்குதுல்ல. அவள் வேற நான் தாண்டா சொத்த பல்லு மூக்கி அப்படின்னு வந்துடுவாளுன்னு பயமாக இருக்குது. வந்துட்டா. இந்த க்ளோஸ்அப்பில் இது வந்துட போகிறான். நல்ல வேலை. சரி திரும்ப கதவை சாத்திட்டு போயிட்டா. கொஞ்சம் நேரம் கழித்து போவோம். பயமாக இருக்குது. ஓகே இப்போ கதவை திறந்து போவோம். என்ன சைடு இருக்கான்னு வேறு தெரில. ஓகே இங்கே காணும். நம்ம இந்த டோரை ஓப்பன் பண்ணி விட்டு ஓடிடலாம். சவுண்டு வேறு கேட்குது. எங்கேருந்து வருவான்னு தெரில. இந்த சைடு வந்துக்கலாம். ஒளிஞ்சேக்கலாம். இல்லை வேணாம். இங்கே எதாவது இருக்கான்னு பார்ப்போம். இங்கேயும் எதுவும் இல்லை. சரி சவுண்டு வேறு கேட்குது. பயமாக இருக்குது. வரலாம் இல்லையா? சரி இந்த கதவு திறந்துட்டு உள்ளே போய் என்ன இருக்குன்னு பார்ப்போம். அதை திறந்தால் எதுவும் இல்லை. இதை திறந்தாலும் எதுவும் இல்லை. இதுக்குள்ளே என்னமோ இருக்குது. இதான் எல்லோ கீ இங்கே இருக்குது. ஓகே இந்த எல்லோ கீ வச்சு அங்கே போய் எல்லோ டோர் ஓப்பன் பண்ணோம். உள்ளே ஒரு எல்லோ பெயிண்ட்டு கிடைக்கும். ஆளை காணும். நாம் இங்கே இது வழியாக போய் ஓகே இதுதான் கிடைக்குதான்னு பார்ப்போம். இதான் க்ரௌபார் இருக்குது. சரி க்ரௌபாரை வச்சு இது ஓப்பன் பண்ணிடலாம். சவுண்டு வேறு கேட்டுருச்சு. வந்துடுவாளோன்னு பயமாக இருக்குது. இங்கே மேலே கேட்டால் வரமாட்டேங்கிறேன். ஏன்னு தெரில. இவ்வளோ நேரமாக நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்ருக்கீங்கன்னா நீங்கள் ஒரு அதிசய பிறவி. ஏன்னு நான் கடைசியில் சொல்கிறேன். சரி ரொம்ப நேரமாக இருந்து பார்த்தேன். இது என்னமோ ஸ்டோருன்னு காட்டுச்சு. என்னன்னு பார்ப்போம். அது என்னமோ தெரில. சரி ரொம்ப நேரமாக இருந்து பார்த்தேன். வரல. சரி போய் பார்ப்போம். இங்கே என்னமோ சிம்னிலாம் அப்படியே இடிஞ்சு போய் கிடக்குது. யாருமே இல்லை. நம்ம இந்த வழியாக கீழே போய் எகிரி குச்சிடலாம். இங்கே ஏதாவது இருக்கான்னு பார்ப்போம். இங்கே எதுவும் இல்லை. இது ஹைடிங் பிளேஸு. டோரு ப்ரூம் இருக்குது. அது எதுக்கு ப்ரூம் ஸ்டிக் முதல்ல? சவுண்டு கேட்டுருச்சு. என்னமோ பயமாகவே இருக்குது. நான் இந்த கதை டை இருறா. ஓகே இந்த கதவை திறந்து நம்ம கீழே போயிடலாம். இங்கேயும் நிற்கிறா. ஜஸ்ட்டு மிஸ்ஸு. ஐயோ பயமாக இருக்குது. எங்கே போயிட்டாளா இல்லை வராளா? பயமாக இருக்குது. நம்ம வேகமாக போயிடுவோம். கதவை திறந்து இதை போய் திறப்போம். ஓகே க்ரௌச் பண்ணி போகலாம். எங்கே இருக்கான்னு வேறு தெரியல. திடீர்னு வந்துட்டான்னா பயமாக இருக்குது. இந்த கதவை அவளால் திறக்க முடியும். நம்மளால் இப்படி வந்து தான் திறக்க முடியும். சரி இதில் வந்து இது சியூவேஜு. இல்லை கரெக்டாக போகணும். நேராக போய் இந்த கம்பியில் பைப்பில் இடிச்சிங்கன்னா சோழி முடிஞ்சு. சரி மேலே ஏறி போய் பார்ப்போம். இங்கே அந்த வேன் இருக்கா. அவள் ஒரு நன்னு சும்மா நம்மளை பார்த்தாலே அப்படின்னு கத்திட்டு ஓடிடுவான். சரி எஃபிஎஸ் கம்மியாக இருக்க மாதிரியே இருந்துச்சு. அதனால தான் பூஸ்ட் பண்ணேன். சரி பார்ப்போம். இங்கே தான் நிற்கிறா. அவள் நான் பார்த்துட்டா கத்திக்கிட்டு ஓடுறான். இந்த பஞ்ச் ஆஃப் கீ எடுத்துக்கிட்டு ஓடிடலாம். இது என்னத்துக்கு எடுத்தேன்னு தெரியல. நான் எடுத்துட்டேன். நமக்கு இது ஓடுற நேரத்தில் ஏன்னு கத்திக்கிட்டே ஏற்றிடுவாளோன்னு பயமாக இருக்குது. ஈவில் இருந்தா வந்துட்டா இங்கேயே வந்துட்டா. ஓடிடலாம் நம்ம. சாரி ஈவில் என்னன்னு சொல்லிட்டேன். என்னது என்னமோ ஒரு பேர் வச்சோமே. இந்த கதவை திறக்குதான்னு பார்ப்போம். இது திறக்குது. இப்போ அவளாலையும் வர முடியுமா இந்த கதவில்?
என்னன்னு தெரியல. நம்ம சைலண்ட்டாக இது வழியாக போயிடலாம். போனால் எங்கள் பாத்ரூம் வந்துருச்சு. ஓகே, இவில்லன் இந்த இடத்துல இல்லைன்னு தான் நினைக்கிறேன். அங்கே அந்த வெளியில் அந்த கராஜ் மாதிரி இருந்த இடம் தான். யார் சாமி நீ மேலே தொங்குற? ரெக்கையெல்லாம் வச்சுட்டு தொங்குறான் வேறு. இது சாக்கர் பால், அது எடுத்து விளாட்லாம். எடுக்கிற நேரத்தில் இந்த சாவி கீழே விழுந்துருச்சுன்னா வந்துடுவா வேறு. பயமாக இருக்குது. சரி, இப்போ இது என்ன மெட்டாலிக்கு என்னமோ பிரைண்டோ. சரி, இது வழியாக உள்ளே போய் பார்ப்போம். இந்த கதவு இதையும் இப்போ திறக்க முடியுது. வேறு ஏதாவது இருக்கா? இல்லை. இன்னொரு எஸ்கேப்பில் எதுவும் இல்லை. என்னத்தையோ கொண்டு வந்து இங்கே இடிச்சிங்கன்னா அந்த மேலே இருக்கிறது உடையும். என்னது அது சுற்றியா என்னமோ கேஸ் சிலிண்டரா தெரில. சரி, இப்போ இந்த சாவி எதுக்குன்னு தெரில. ஆனால் சத்தம் கேட்டுருச்சு. பயமாக இருக்குது வேறு. நான் போய் இல்லை ஒரு 20 தடவையாட்டம் ஒளிஞ்சிருப்பேன். நீங்கள் யார் சாமி நீன்னு யோசிச்சிருப்பீங்க. இது என்னத்துக்கு உள்ளே வந்தனும் தெரில. பயமாக இருக்குது. வருவாளா வரமாட்டாளா? வரல. திரும்ப எங்கிட்ட சவுண்டு கேட்குற மாதிரியே இருக்குது. முதல் முறையாக ஆடுறேன். அடுத்த வீடியோவில் கவலைப்படாதீங்க, கொஞ்சம் பழகிப்பேன். ரொம்ப பயமாக இருக்குதுங்க. சரி, போய் பார்ப்போம். இங்கே யாருமே இல்லை. இந்த சைடு இல்லை. அந்த எல்லோக்கு எங்கே வச்சேன்னு வேறு மறந்து போச்சு. இங்கிட்டு தான் எங்கேயோ வச்சேன்னு நினைக்கிறேன். எனக்கே ஞாபகம் இல்லை. ஆல்ரெடி ரெக்கார்ட் பண்ண திரும்ப போய் பார்த்துட்டு வந்தேன். எவ்வளோ பெரிய அறிவாளி பார்த்தீங்களா? ரெக்கார்ட் பண்ணுறது நல்ல விஷயமா போச்சு. சரி, இந்த வழியாக கீழே போய் இங்கே தொங்குறாங்க. அவன் யாருன்னு தெரில. சரி, அந்த அங்கேயும் நிற்கிறா. ஜஸ்ட்டு மிஸ்ஸு பார்க்காம குச்சிருந்தானா தலையிலேயே குளிச்சிருப்பேன். தலையில் இல்லை, இந்தாண்டு இருந்திருந்தா. நல்ல வேலை கவனிச்சிட்டோம். சரி, இந்த கதை ஐயோ திறந்துருக்குங்க. நாம் திறந்து விட்டோம் அந்த கதவை. இங்கேயும் வந்து நிற்கிறா. ஐயோ வரா இந்த சைடு. குமிஞ்சி வேற வரா அந்த சுற்றி வச்சுக்கிட்டு. நான் வேறு எந்த சைடு போட்டோன்னே தெரில. அந்த கதை வேறு திறந்து விட்டேன். எந்த கதைன்னு தெரிஞ்சாவது அது வழியாக போகலாம். வருவாளா? வரவே இல்லை. ஐயோ இப்படி வரா? ஐயோ சாமி, திடுக்கிலின்னு இருக்குது. ஓகே, அங்கே வரா. நம்ம மேலே போய் டுபுக்லின்னு எகிரி குச்சிடலாம். இந்த வழி வச்சவன் நல்லா இருக்கணும். நல்ல வழி. சரி, அந்த சைடு போயிட்டா. நம்ம இந்த சைடு சைலண்ட்டாக போவோம். அந்த கதவு திறந்துட்டு தப்பாக போச்சு. ஓகே, இந்த சைடு போய் அங்கே ஒருத்தி அப்படின்னு கத்திட்டு போனால. கத்திருந்தேன்னா காது சாரி. இந்த இடத்துல தான். அங்கே போய் இந்த டோரை ஓப்பன் பண்ணால் இங்கே இந்த பெயிண்ட் டப்பா இருக்கும். இந்த கத்திட்டு ஓடுறா. என் மேலேக்கு இது அடிச்சு தள்ளி விட்றாதம்மா சாமி, ஏற்றிடாத. கதவு திறந்துக்கிட்டே போகுது. சரி, நம்ம அப்படியே ஓரமாக போய் இங்கே வரால ஈவில் நான் எங்கே வரா? அங்கே வரா. அங்கே எங்கேயோ போய் ஒளிஞ்சுப்போம் நம்ம. ஈவில் நான் இப்போதைக்கு இங்கே இல்லை. இது என்னமோ கதவு இருந்துச்சு. இட்ஸ் பிளாக்குடா. எங்கே காணும் ஈவில் நன்னி? அதான் அங்கே நின்று போயிட்டா திரும்ப. சரி, திரும்ப அந்த வேன்காரி வரணும். வந்தானா அந்த டப்பாவில் வந்து துணியெலாம் இருக்கும். அந்த துணியில் வந்து நம்ம இந்த பெயிண்ட்டை ஊற்றி விட்டோன்னா அச்சச்சோ கரையாயிருச்சா அப்படின்னு சொல்லிட்டு கழுவுறதுக்காக திரும்ப கொண்டு போவா. அப்போ வந்து அந்த டப்பாவில் நம்ம ஏறி உக்காந்துக்கிட்டோன்னா எஸ்கேப்பு. சரி, அந்த வேனில் போன நன்னு வேறு திரும்ப வரணும். எப்போ வருவாங்கன்னு வேறு தெரில. அது ஒரு டெலிஃபோனில் ஃபோன் அடித்தோன்னா வருவான். தான் நம்பர் எங்கிட்ட இருக்கும். சரி, நான் வெயிட் பண்ணுவோம். வெயிட் பண்ணுறேன். ஓகே, ரொம்ப நேரமாச்சு, வரவே இல்லை. வந்துருச்சு இந்த வேனு. நல்ல வேலை. ஓகே, இப்போ வந்து அந்த நன்னு பார்த்துச்சுன்னா திரும்ப கத்திக்கிட்டு ஓடிடும். அதனால் நான் வந்து சைலண்ட்டாக போகணும். சைலண்ட்டானா கண்ணில் படாமல் போகணும். ஸோ அந்த நன்னு வேறு அங்கே நிற்கிது. ஓகே, போய் படுத்து தூங்குவோம் அந்த சேர் மேலே உக்காந்துக்கிட்டு. அப்போ தான். ஓகே, இப்போ அங்கேயா போகுது? எங்கிட்டு போகுது? ஐயோ இருங்க, ஈவில் எனக்கு இது வந்துட போகிறா. பயமாக இருக்குது. போமா. போய் படுத்துருச்சு. இப்போ நம்ம அப்படியே சைலண்ட்டாக போய் படுத்துட்ருக்கியா? சூப்பராக பெயிண்ட்டை ஊற்றி விட்டோம். அம்புட்டு தான். இப்போ போய் ஒளிஞ்சிக்கலாம். அப்புறம் திரும்ப எந்திரிச்சு வந்து அச்சச்சோ கரையாயிருச்சா அப்படின்னு வரும். நம்மளை வேறு பார்த்துருச்சு. அது கத்திக்கிட்டு ஓடுது. என் மேலேக்கு இது வண்டி ஏற்றி விடாதம்மா. போயிடுச்சு அது வேறு.
அந்த கதவு திறக்கும்ல அப்படியே நாமளும் போயிட்டா நீங்கள் ட்ரை பண்ணி பார்ப்போம். போக முடியல. சரி, திரும்ப அந்த வண்டி வரட்டும் பார்ப்போம். ஈவில் இங்கே இருக்கிறாங்க கத்தனோடனே. திரும்ப அந்த வரும்போது பெயிண்ட் இருக்குமா இல்லையான்னு தெரில. வந்துட்டு அப்புறம் நம்மளால் இது பண்ண முடிலனா, எஸ்கேப் பண்ண முடிலனா, சரி இங்கே ஏதாவது இருக்கான்னு பார்ப்போம். அது வர வரைக்கும் என்ன பண்ணுறேன்னு தெரில. எங்கடா இங்கே ஹைடு? ஓ இங்கேயா? சரி, இது என்னமோ பட்டன் என்னது? ஓ இந்த ஷட்டர் க்ளோஸ் ஆகுமோ? இருங்க அழுத்தி பார்ப்போம். ஓகே அழுத்தி விட்டேன். என்ன நடக்குதுன்னு தெரில. ஈவில் அன்றைக்கி சவுண்டு கேட்டு வந்துட போகிறா. ஓகே, இந்த வேன் எப்போ வரும்னு தெரில. இங்கே சுற்றிட்டு இருக்கும் போது தான் இங்கே போட்டிருந்துச்சு சம்மர் கேம்பான், டிக்கெட் அவைலபிள் ஃபார் சேல், லேர்ன் பிளேயிங் அண்ட் மேக்கிங் நியூ ஃப்ரெண்ட்ஸ் ஃபார் சில்ட்ரன் ஃப்ரம் 10 to 15 years, கம்பெனி ஆஃப் அவர் லவ்விங் நன்ஸ். யார்? அந்த சொத்த பல்லு மூக்கி லவ்விங் நன்ஸு. எங்கே இங்கே தினமோ திறக்குது. இருங்க போயிட்டு வந்தால் திறக்குது. திறந்து மூடுது. ஓ லைட்டா? ஈவில்லனதே மைண்ட் கிராஃப்டோட சூப்பராக இருக்குது. சரி, இந்த கதவை திறக்கவும் முடியல. அப்புறம் இந்த வண்டிக்காரி வேறு வந்துட்டா. இப்போ நான் போய் அப்படின்னு கத்துறதுக்குள்ளே ஏறி உள்ளே உக்காந்துக்கலாம். இது என்னடா டே பூஸ்ட் பண்ணி விட்டுறலாம். இருங்க, எஃப்பிஎஸ் கம்மியாக இருக்க மாதிரியே இருக்குது. ஓடி போய் அந்த சைடு பார்ப்போம். சரி, இந்த நன்னு போய் படுத்துருச்சுன்னு நினைக்கிறேன். இல்லைங்க, இன்னும் துணி எடுத்து வச்சுட்டு இருக்குது. இந்த சைடு வந்து படுத்தா கண்டுபிடிச்சிடலாம். சரி உக்காந்தா கண்டுபிடிச்சிடலாம். உக்காந்துருச்சு. அவள் தான் இதை முடிக்க போகிறோம். சரி, உங்ககிட்ட ஒன்று சொன்னேன்ல, இந்த வீடியோ இப்போ வரைக்கும் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் ஒரு அதிசய பிறவின்னு. ஆமாம், என்னோட இந்த குரலை கேட்டுட்டு இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் ஒரு அதிசய பிறவி தான். எனக்கே 17 நிமிஷமாக கத்தி தொண்டை வலிக்குது. சரி, அந்த நன்னு எடுத்துகிட்டு வந்து அந்த துணியை வக்குது. அதே என்னமோ பொட்டி மாதிரி வருது. ஓகே, இந்த நன்னு ஈவில் நன்னுக்கு மேலேயே இருக்குது. சரி, எவ்வளோ நேரமா? சீக்கிரமாக எடுத்து வைமா, பேசுறதுக்கு டைலாக் வேறு இல்லை. ஓகே, அவ்வளோதான், முடிச்சாச்சு. ஓ ஈஸி மோடில் ஆடிட்டு இருந்தேனா? அதான் நான் பார்த்தேன். நான் கூட நார்மலில் ஆடிட்டு இருந்தேன்னு நினச்சேன். ஓகே, அந்த ஈவில் என்ன முடிக்க முடியல, நாம் தப்பிச்சிட்டோம். ஸோ ஓகே காய்ஸ், இந்த வீடியோ நம்ம இதோட முடிச்சிக்கலாம். இதுக்கு மேலே ஆட முடியுமான்னு கேட்டிங்கன்னா முடியாது, அதனால தான் முடிச்சிக்கலாம். சரி, மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஐயோ என்ன சொல்கிறேன்னு தெரியல. அப்போ காய்ஸ் பாய்ஸு